ആദ്യമായി കാണുന്നത്. ഞാൻ ഉൻ വീட்டுக்கு പോയിരുന്നു. அப்பதான் தெரிஞ்சது நீங்க ഷൂട്ടിംഗിൽ இருக்கேன்னு. എത്ര വർഷമായി സാറിനെ കണ്ടിട്ട്. ഞാൻ പല പ്രാവശ്യം എറണാകുളത്ത് വന്നപ്പോ സാറിനെ അന്വേഷിച്ചു. വീട് ഷിഫ്റ്റ് ചെയ്തെന്ന് ആരോ പറഞ്ഞു. ഇരിക്കൂ സാർ. സ്വന്തമാ വീടില്ലാത്തവര് വീടുകൾ അങ്ങനെ മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. സാറിന് പറയത്തൊക്കെ ചേഞ്ച് ഒന്നുമല്ല. ആകെ ഒരു മാറ്റം, സാറ് കുറച്ച് തടിച്ചിട്ടുണ്ട്. നീ ഇപ്പോ മലയാളം നന്നായി പറയുന്നുണ്ടല്ലോ. എല്ലാം സാറിന്റെ അനുഗ്രഹമാണ്. ഇരിക്കൂ. സർ, അപ്പോൾ ഏതാ വിശേഷം இருக்கா? വിശേഷം എന്ന് പറയാൻ ഒരു ഗ്യാപ്പിന് ശേഷം ഞാൻ ഒരു சின்ன സിനിമ എടുക്ക പോறேன். சில்ட்ரன்ஸ் ஃபில்மா சார் நீங்க எடுக்க போறது? அப்போ எனக்கு வேஷம் இல்லையா? இவ்வளவு பெரிய நடிகையாயிட்டும் നിന്റെ മുട്ടാൾത്തനത്തിന് ഒരു കുറവില്ല. அது என்னோட பேசிக் கேரக்டர் தானே சார். அது என்னால எப்படி மாத்திக்க முடியும்? நான் ஒரு சின்ன சினிமான்னு சொன்னது உங்களை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு லோ பட்ஜெட் சினிமா. அப்போ அவார்டுக்கான சினிமாவா சார்? நான் உங்க சினிமால ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரெமுனரேஷனும் தர வேணாம், ஒரு அவார்டு வாங்கி தருவீங்களா சார்? அந்த வீடு நீ வாங்கியதானோ? இல்ல சார், அது ஆர்கேயோட வீடு. ஆர்கே ராம்குமார் எல்லாருக்கும் தெரியும். നിന്നെ പോലെ ഇന്നസെന്റായ ഒരു പെണ്ണുക്ക് വന്ന ഏമാറ്റം. அந்த ஆளுக்கு வேற மனைவி மகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? உனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம், நாம வேற விஷயம் பேசலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன இவ்வளவு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குனதே நீங்க தான். எனக்கு உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் சார் எங்க தொடர்பு. பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லாத சுமிதாங்கிற ஒரு சாதாரண நடிகையோட கெரியருக்கு கொடுத்த அவரோட இன்வால்மெண்ட், கேர், இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆர்கேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு. மற்றபடி அவர் மேரிடுனோ அன்மேரிடுனோ எதையுமே நான் யோசிக்கல. எந்த ஒரு சோஷியல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத, ஒரு தாலி கயிறுங்கிற பாதுகாப்பும் இல்லாத, மனசோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். ஆர்கேக்கு மனைவியும் மகனும் இருக்கிற விஷயத்த அவர் முதல்ல என்கிட்ட சொல்லல. 2 வருஷம் நாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால வெறுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தாரு. சரியா கணக்கு போட தெரியாததுனால நான் போட்ட சில கணக்கெல்லாம் சில சமயம் நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். அதெல்லாம் என்னோட விதின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஒரு நிலைமையில இருந்து நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். പക്ഷേ ഞാനൊന്ന് ചോദിക്കട്ടെ, நீ இத்தனையும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு, என்ன இருக்கு உன் கையில்? சொந்தமாக ஒரு வீடு, கார், பேங்க் பேலன்ஸ்? நத்திங். ഈ സിനിമ ഫീൽഡിൽ നാളെ നിനക്ക് വരെ ചാൻസ് കുറഞ്ഞ് ഈ ഗ്ലാമർ இல்லாத போனா உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த ஆர்க்கையும் இருக்காது. உன்னை வேதனைப்படுத்த வேண்டி പറഞ്ഞതല്ല, இப்படி எதுவும் நடக்காம இருக்கட்டும். இனிமேலாவது நீ ஃபியூச்சர்னை பற்றி சிந்திக்கணும். கால் ஷீட்டிൻ്റെ காரியம் எத்தனை நாள் வேணுங்கிறத நான் விളിച്ചു പറയാം. சார், நீங்க எப்போன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க, நாங்க வந்து ரெடியா நிப்பேன். சரி.
ராஜாத்தி இருக்காளா? இருக்காங்க சார், இதோ கூப்பிடுறேன். ராஜாத்தி, நான் தான் ஆர்கே. வணக்கம் சார். என்ன சார்? அந்த ஈராஜப்பேட்டை லொகேஷன்ல சுமிதாவை பார்க்க என் பையன் ராகுல் வந்தானா? வந்திருந்தார் சார். அன்னைக்கு நைட்டு சுமிதா ரூம்ல அவன் தங்கியிருந்தானா? அது வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்கிட்ட போய் சொல்லாத, உண்மையா சொல்லு. இல்ல சார், சாயங்காலம் வந்தாரு. நைட்டு அங்கதான் தங்கியிருக்காரு. காலையில நான் ரூமுக்கு போனப்ப அங்கேதான் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போயிட்டாரு. சரி சார், நான் சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க சார். பூஜைக்கு என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன் சார். அன்னைக்கு எனக்கு ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் இருக்கு. அந்த ஷூட் முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நோ நோ நோ, அதுக்கப்புறம் நான் உங்க படத்தை முடிக்காம எங்கேயும் போக மாட்டேன் சார். ஷூர் ஷூர். ஐயோ, அதுக்கு ஹீரோ புதுசா இருந்தா என்ன சார்? நடிக்க வரும்போது ஃபீல்டுக்கு நானும் தானே புதுசா இருந்தேன். நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே. எல்லாம் முயற்சி தானே சார். யாரும் பிறப்பு எதுவும் கற்றுக்கிட்டு வர்றது இல்லை இல்லையா? சுமிதா, Sir, I'll call you later. ஏய், என்னாச்சு? ராகுல், நீ எதுக்காக என்ன கேட்காம பெட்ரூம்குள்ள வந்த? நீ கீழே வெயிட் பண்ணிருக்கணும். சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ண? உன்னோட பேச்சு தான் அதுக்கு காரணம். அன்னைக்கு போன்ல என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசி. உனக்கே தெரியும். ஏய், நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு உன்னை பிடிக்கும்ன்ற உண்மையை தானே சொன்னேன். எஸ் எஸ், ஐ லவ் யூ, ஐ நீட் யூ. ராகுல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறன்னு தெரியுது உனக்கு? இது சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தியா? Now look, வீணா டென்ஷன் ஆக்காம போயிடு. இங்க நிக்காத. சொன்னா கேள் ராகுல். இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் மனசுல நீதான் இருக்க சுமிதா. I'm crazy. I'm crazy about you. I love you. I love you, Sumita. Please. I want you. Get out. வெளியில போடா. இல்லனா டாடியை கூப்பிட்டு இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுவேன். Get out. கூப்பிடு. டாடியை கூப்பிடு. டாடில யாரை வேணா கூப்பிடு. I don't care. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இல்லனா I'll kill myself.